பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுங்க, சீரகத்தை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுங்க. சாரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருமல் அண்டு கோல்டும் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே வெங்காயம் வதங்க உப்பும் போட்டுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும், லைட்டாக வதங்கக்கூடாது. அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் போட்டுங்க. கருவேப்பிலை போட்டு இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 வெங்காயமும் 2 தக்காளியும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போடலாம். நான் இது தொக்கு ரொம்ப வராது. ஸோ கனவாவோட ஒட்டின மாதிரி தான் இருக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கனவா வந்து மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றவே தேவையில்ல. ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியே போதும். வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் தனித்தனியாக தனியாத்தூள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா கனவா வெந்து சுருங்கி வந்துடும். இந்த இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு முட்டை இருந்துச்சு, ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டேன். வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள்